உங்களை நான் என்னன்னு கூப்பிடுறது? மச்சா, மச்சி, மாமா, மாமோய், தெய்வமே, அத்தா, ஐத்தா, ஓல்ட் யூ கால் மீ பேபி. பேபியா? பேர் சொல்லி கூப்பிடு. ஆகாசன்னு புருஷன் பேர் சொல்லக்கூடாதா? படா லூசு, எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது, நல்லாதான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஏன்டா என் மேல இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டிங்க? எதா இருந்தாலும் என்கிட்ட காட்டுறா, என்கிட்ட காட்டு. ஐயோ மேடம், நான் உங்க குழந்தைகளை கோவத்தை காட்டல மேடம், நான் பேச மேடம், நான் கத்தல மேடம். லே 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 லே. அடி அம்மா கொலுசு, என்னங்க பெருசு? நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வர்ற அன்னைக்கு வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்களை எல்லாம் வெளியே அனுப்பி போடுவேன். அம்புட்டு வேலையை நீதான் பாக்கணும். பாப்பியா? நீங்க பாக்குறத விட ஒரு பங்கு மேலேயே நான் பாப்பனுங்க. நான் ஆட்டம் மாடாக்க வேண்டி. இது சாக்கு. நான் மாட்ட மனுஷனாக்குவேன். அடியே நான் அடுப்ப துடுப்பாக்க வேண்டி. நான் துடுப்ப தூணாக்குவேன். இது டாப்பு. அடியே நான் பேனை பெருச்சாலி ஆக்குவேன். நான் பெருச்சாலிய பெருமாளாக்குவேனுங்க. டேய் சும்மா இருடா. ஒத்த தம்பி, ஆசை தம்பி, ஊரெல்லாம் பொண்ணு தேடி இருக்கிற உலகளுக்கு எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து சல்லடையில சலிச்செடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டுறா தாலின்னு என் தம்பி கிட்ட சொன்னா மறுபேச்சே பேசாம கட்டுவான்னு நான் ஊரெல்லாம் டமர் அடிச்சு தெரியறேன். நீ என்னடானா டாக்டர் அம்மா கூட்டிட்டு வந்திருக்க. டாக்டர் அம்மா உனக்காக நான் எவ்வளவோ பண்ணிருக்கேன், எனக்காக நீ இத கூட பண்ண மாட்டேன். என்னடா பண்ண? அப்படி என்னடா பண்ணி கிழிச்ச? உன்ன அக்கா தங்கச்சிக்கலாம் அத பண்ண இத பண்ணுன்னு சும்மா கதை விடுறீங்க இந்த தம்பிக்கலாம். அப்படி என்னடா பண்ணி கிழிச்சிங்க சொல்லு. பொம்பளை என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? அவ அரவணைக்கிறதுல பார்வதியா இருக்கணும், சிரிக்கிறதுல லட்சுமியா இருக்கணும், பேசுறதுல சரஸ்வதியா இருக்கணும், மொத்தத்துல முப்பெரும் தேவியரா இருக்கணும், மூதேவியா இருக்க கூடாது. குழந்தை பிறந்த உடனே பர்த் சர்டிபிகேட் வாங்கணும், ஸ்கூல்ல சேரணும்னா நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வாங்கணும், காலேஜ்ல சேரணும்னா மார்க் சர்டிபிகேட் வாங்கணும், வேலையில சேரணும்னா கான்டாக்ட் சர்டிபிகேட் வாங்கணும், செத்தா கூட டெத் சர்டிபிகேட் வாங்குறாங்க. அதே மாதிரி ஆம்பளையா இருந்தாலும் சரி பொம்பளையா இருந்தாலும் சரி, ஆம்பளைன்னா நல்ல புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும், பொம்பளைன்னா நல்ல மருமகன் மாமியார் கிட்ட சர்டிபிகேட் வாங்கணும். கையில டிகிரி சர்டிபிகேட்டும் சேலரி சர்டிபிகேட்டும் இருக்குங்கிற திமிர்ல உன் மாமியார் கிட்ட மோசமான பொண்ணுங்கிற சர்டிபிகேட்டை வாங்கிட்டேடி படுபாவி. பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா? இது சோக்கிடு. சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லன்னு ஆறு சொன்னா? பழனி, ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அம்மனிய, பழனிக்கு வியாதி வரக்கூடாது, மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கணும். அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம அப்படி சொன்னா 10 லட்சம் பேத்த நாடு கடத்தோன்னு இதுவா அதுவான்னு பறிச்சு பேப்பர்ல கொடுக்குற மாதிரி சாய்ஸ் கொடுத்து போட்டிய. ஒரு ஆம்பளைக்கு இந்த அடா பொறிக்கோன்னு சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது, ரெண்டையுமே பொறிக்கு போடுவானுங்க. கண்டிஷனா செய்வானுங்க, கேரகம் முடிச்சவனுங்க. பெரியமா, இந்த ஏரியா பிஸ்தா துரை வீடு தானா? சொர வீடு இதுதான். நீ சொல்ற பிஸ்தா முந்திரி எல்லாம் இல்ல. நீ யாரு? நான் யாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இது துரை வீடு தானா? சொர வீடு இதுதான். அவன் என் புள்ளதான். சொர இருக்கா நாவா? மரியாதை மரியாதை. இந்த பாரு, நீ யாருங்கறத சொல்லு, அதுக்கப்புறம் அவர் வீட்டுல இருக்கிறாரா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். என்னையா யார் என்று கேட்கிறாய்? வங்க கடலோரம் சிங்கமர சங்க தமிழ் முழங்கும் தங்க தமிழ் மகள் இந்த தமிழரசி. ஓஹோ, ஏண்டி அந்த கவரிங் விளைவுக்காரி நீதானா? உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட பித்தாள வளைவியை கொடுத்து அடகு வச்சு பணம் வாங்கிக்க சொல்லிருப்பேன். விஷயம் தெரிஞ்சு போச்சா? ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்னடி சின்ன தப்பு? பெரிய தப்பு தான் வச்சுக்கையா. எப்படி வச்சுக்கிறது? உன் அண்ணன் பிடிவாதக்கார, அத நீ மறந்துடாத. உன் தங்கச்சி பிடிவாதக்காரி, அதை நீயும் மறந்துடாத. என் வார்த்தை மீறி போவாத, போனா என் வாசலை இனி மிதிக்காத. என் வாழ்க்கையை கெடுக்காத, வாசல் தாண்டி போனா அதை தடுக்காத. உன்னை நான் தடுக்கிறதா இல்ல, ஆனா உனக்கு எனக்கு செத்தா வாழ்ந்தா இல்ல. அத பத்தி நான் கவலைப்படுறதாவே இல்ல. அப்ப உனக்கு அந்த கண்ண முக்கியம், இந்த அண்ணன் முக்கியம் இல்ல, அப்படித்தானே? ஆமா, அந்த கண்ணன் தான் முக்கியம். உன்னை என் கண்ணா நினைச்சு. பெருசு, வீட்டுல ஆரம்பில்லையா? ஏண்டி குத்துக்கல்லு மாதிரி நான் ஒருத்தி உட்காந்துருக்கணும்ல, உன் கண்ணுக்கு தெரியலையாக்கா? நான் கல்லுங்க கூட எல்லாம் ஒண்ணும் பேசுறது இல்ல. ஆடியன் சீமச்சிருக்கி சீரங்க பாரு. ஆமா, புருஷன் இல்லைங்கிறீங்க, பூ வச்சிருக்கீங்க, பொட்டு வச்சிருக்கீங்க. அது என் கொள்கைங்க. கோர்ட்டுக்கு என்னத்துக்கு தெரியணும்? புருஷன் செத்து போயிட்டா பூ வச்சுக்கலாம், பொட்டு வச்சுக்கலாம், இன்னொரு புருஷனை தான் வச்சுக்க கூடாது. புரியுதுங்களா?
தோல்விங்கிற மைனஸ்ல இருந்து வெற்றிங்கிற பிளஸ் நோக்கி போறப்போ எல்லாரும் சந்திக்கிற கட்டம் ஜீரோ. அந்த ஜீரோவை நாம தாண்டணும், ஜெயிச்சே ஆகணும். எந்த ப்ராப்ளம்க்கு எந்த ஃபார்முலான்னு ஞாபகம் வச்சுக்கிற அறிவு, ஸ்டெப் பை ஸ்டெப் முன்னுக்கு போற சாமர்த்தியம், டைமுக்கு ஷார்ட்கட் யூஸ் பண்ற தெளிவு, ஆன்சர் வர வரைக்கும் முயற்சிக்கிற குணம். இப்படி 100 குட் திங்ஸ் நம்ம கிட்ட இருந்தாலும் தோத்துருவோமோங்கிற பயம் நம்மள ஒண்ணுமே இல்லாம ஆகிடும். அக்கா, ஐ திங்க் I'm in love with வாசுகா. What? ஆமாக்கா. நீ லவ் பண்ண கூடாது அவ்வளவுதான். ஏன்? நோ நோ நோ. நேக்கு பிடிக்கல. நோ ஏன் பிடிக்கணும்? நேக்கு பிடிச்சிருக்கு. தாலி கட்டின பொண்டாட்டிய சந்தோஷமா தான் வச்சுக்கணும் அப்படின்னு முக்காவாசி ஆம்பளைங்க ஆசைப்படுறாங்க. ஆனா இந்த பொம்பளைங்க தான் வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்கள தள்ளவும் முடியாம வச்சுக்கவும் முடியாம பல்ல கடிக்கிறதுல 32 பல்ல தாண்டு போறதே. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க சனீஸ்வர பகவானே?